தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உலகத்தில் நாம் வாழும்போது பரிசுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தம்னு சொல்கிறது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுத்து பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார் நம் தேவன். பரிசுத்தம் என்பது இயேசுவை போல வாழ்வது. அவருடைய குணங்கள் நம்மிடம் வருவதுதான் பரிசுத்தம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் ஒரு காலும் தேவனை தரிசிப்பதில்லை என்கிறது வேதம். நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் அற்புதங்கள் நடக்கும். நான் டிவி பார்க்கல, சீரியல் பார்க்கலன்னு சொல்லலாம், சரி, ஆனால் அது பரிசுத்தம் இல்லை. வேதத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம். வேத வசனம்தான் பரிசுத்தத்தோட அளவுகோல். நம்மோட வேலையில், தொழிலில் எப்படி இருக்கிறோம் யோசிப்போமா? உண்மையாக இருக்கிறோமா? உண்மையாக நடந்து கொள்கிறோமா? அப்படி உண்மையாக இருந்தோன்னா அது ஒரு விதத்தில் பரிசுத்தம். நம்முடைய நடக்கையில், செய்கையில், செயலில், வாக்கில் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆடை அலங்காரங்களில் அதை காட்டாமல் உள்ளான பண்புகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தமான எண்ணம், பரிசுத்த சொற்கள், பரிசுத்தமான செயல்களோடு வாழ்வோம். நம்மை அழைத்த தேவன் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் வேண்டாத காரியங்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் அவரை போன்று பரிசுத்தமாய் வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல என் தேவனை எங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ உண்மை போன்று எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவரே, உம்மை தரிசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீரே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறேன். இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.